நம்மளை காலைல 5 மணிக்கு எழுந்துக்க சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ரொம்ப போராகவும் டயர்டாகவும் இருக்கும்ல. இதுவே நம்மளோட பிடிச்ச ஆக்டர் படம் வந்து 5 o'clock ரிலீஸ் ஆகுது, மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னா, இது 4 மணிக்கெலாம் எழுந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடுவோம்ல. இதில் வந்து மூவி ரிலீஸ் ஆகுது அப்படின்றது வந்து கியூ. இதை மூவி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருதுல்ல, அதுதான் கிரேவிங். கிரேவிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஆசை. ஸோ அந்த கிரேவிங்கை வந்து எப்படி அட்ராக்டிவாக மாற்றுறது மூலிமா நம்ம நல்ல ஹேபிட்டை வந்து ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி கெட்ட ஹேபிட் எப்படி ஃபார்ம் ஆகுது, டோபமின் சிஸ்டம் நம்ம பிரெயினுக்குள்ளே எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் இந்த சாப்டரில் செகண்ட் லா மேக் இட் அட்ராக்டிவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு புக் கிளப் தமிழ். நான் மனோஜ். 1940s நிக்கோ டின்பர்ஜன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் நிறைய ஒரு சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணார் அனிமல்ஸை வச்சு. எதுக்காக அப்படின்னா, நம்மளை எதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுது, மோட்டிவேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இவர் பண்ண ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, ஹர்ரிங் கூல்ஸ் அப்படின்ற ஒரு பறவை இனத்தை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அவர் நோட்டீஸ் பண்ணதில் அதோட பீக்கில், அதாவது அந்த அலகு இருக்குல்ல, அந்த அலகில் வந்து ஒரு ரெட் டாட், சின்ன சின்ன ரெட் டாட் மாதிரி இருக்குமா. அந்த ரெட் டாட் வழியாக மட்டும் தான் அதோட குட்டிங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குமா. குட்டிங்க வந்து அந்த ரெட் டாட் வாயில் இருக்கிறத பார்த்த உடனே அதுக்கு உணவு தான் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே போய் பிடுங்கிடுமா. ஸோ இது வந்து நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்காரு. இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஃபேக்கான ஒரு ஹெட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பீக்கோடு க்ரியேட் பண்ணிட்டாரு. அதில் வந்து ரெட் டாட் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டாரு. இதை வந்து அவங்க அம்மா வந்து பறவை வந்து போன பிறகு நெஸ்ட்டில் வச்சிடுறாராம். ஸோ குழந்தைங்க அதை பார்த்தோன்னே, அந்த குட்டிங்க பார்த்தோன்னே என்ன பண்ணுதான், அந்த ரெட் டாட்டை பார்த்தோன்னே உடனே அந்த சாப்பாடு தான் நம்மளுக்கு தர வராங்கன்னு சொல்லி பிடுங்க பார்க்குதான் வாயிலிருந்து. ஸோ இது வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணாராம். அவர் என்ன நினச்சார், இது ஃபேக்குன்னு நினச்சிட்டு குட்டிங்க வராது அப்படின்னு நினச்சாராம். பட் அந்த ரெட் டாட்டை பார்த்த உடனே இந்த குட்டிங்க வந்து உடனே போய் பிடுங்கிடுச்சா அந்த சாப்பாடுங்க. எவ்வளோ அந்த ரெட் டாட் வந்து பெருசாக வைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குட்டிங்களோட ஆக்ஷனும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதான். அதுங்களுக்கு ஃபுட்டு வந்து அதிகமாக கிடைக்க போகுதுன்னு சொல்லி அந்த மோட்டிவேஷனில் அதோட ஆக்ஷனும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஹியூமன்ஸ் வந்து இதில் எந்த வகையிலுமே டிஃப்ரெண்ட் கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜங்க் ஃபுட்டை நம்ம பார்த்தாலே வந்து நம்ம பிரெயினில் இருக்க ரிவார்ட் சிஸ்டம் வந்து வெறி ஆகிடுமா. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வேட்டையாடிட்டு இருந்தோம். அந்த வேட்டையாடிட்டு இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து இந்த 3 கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். உப்பு, சர்க்கரை, அப்புறம் கொழுப்பு. இந்த 3 கண்டென்ட்டுமே அதிகமாக இருந்தாலுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு பெரிய அளவில் பாதிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த டைமில் வேட்டையாடி சாப்பிட்டு இருந்தோம். அதே மாதிரி அடுத்த வேளை ஒரு உணவு வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாததால் எப்போல்லாம் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நிறைய சாப்பிட்ருவோமா. ஸோ அது வந்து நம்மளுக்கு அந்த டைமில் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் இந்த டைமில் இந்த 3மே வந்து நம்ம உடம்புக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த டைமில் சாப்பாடுக்கு பஞ்சம். பட் இப்போது அப்படி கிடையாது. சாப்பாடு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது, நிறையவே கிடைக்குது. பட் இருந்தாலும் 50,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நம்மளோட பிரெயின் சிஸ்டம், ரிவார்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் நம்மளோட பிரெயின் ரிவார்ட் சிஸ்டம் வந்து 3 விஷயத்துக்கு அடிமையாக இருக்குது. சால்ட்டு, சுகர் அண்ட் ஃபேட். இந்த 3 கண்டென்ட்டும் இல்லாமல் நம்மளால் ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம சாப்பிட முடியாது. நம்ம இன்றைக்கி பார்க்குற ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட் ஐட்டத்துலேயும் ஹை லெவல் ஆஃப் சுகரு, சால்ட் அண்ட் ஃபேட் கண்டென்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. இந்த 3 கண்டென்ட்டும் இல்லாத ஒரு ஃபுட் வந்து நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு தெரிஞ்ச இன்றைக்கி இருக்க ஃபுட் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பல லட்சம் பல கோடி செலவு பண்ணி ஒரு ப்ராடக்டை வந்து பல டெஸ்டிங்க்கு அனுப்பி அதை டேஸ்டியாகவும் சாட்டிஸ்ஃபையாகவும் மாற்றி தான் லைவுக்கு அனுப்புகிறாங்க. இது வந்து நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற 5 ரூபா லேஸ் பேக்கெட்லேருந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்கட்டும், சோடாவாக இருக்கட்டும், சாக்லேட்டாக இருக்கட்டும், ஓரியோவாக இருக்கட்டும், கிட்கேட்டாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துலேயுமே இதில் இருக்க ஏதாவது ஒரு கண்டென்ட் இல்லாமல் இருக்காதுங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது, நம்ம பார்க்கும்போது நம்மளால் சாப்பிடாவும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அதை வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு நல்ல சாப்பாடு, ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே சாப்பிட முடியாது. வயிறு ஃபுல்லாகிடும், டயர்டாகவும் ஃபீல் பண்ணுவோம். இதுவே இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம சாப்பிட வைக்கும். நம்ம நிறைய டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி நிறையவும் சாப்பிட வைக்கும், சாட்டிஸ்ஃபையாகவும் ஃபீல் பண்ண வைக்கும். இந்த மேக் இட் அட்ராக்டிவ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு
இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து நம்மளை நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க, ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸு அண்ட் இன்னர்வேருக்கு வர ஆட் மாடல்ஸாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆன்லைன் பான் வீடியோவாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைன் எக்ஸாஜுரேட் வெர்ஷன் சொல்லாங்க. லைட்டிங், ஃபோட்டோஷாப், மேக்கப் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் வச்சு நம்மளை ஆல்மோஸ்ட் அடிக்ட் ஆக்கி ஒரு ரோபோவே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து டோபமின்-ட்ரிவன். நம்ம டோபமின் பற்றி நிறைய பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். டோபமின் அப்படின்றது நம்ம பிரெயினில் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு கெமிக்கல் தான். இது எப்போல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளோட பிடிச்ச ஆக்டிவிட்டி, நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதிகமாகவே ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், பப்ஜி ஆடும்போதாக இருக்கட்டும், இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போதாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நிறைய டிவி பார்க்கும்போதாக இருக்கட்டும், நிறைய பிஞ்ச் வாட்சிங் பண்ணும்போதாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க. ஸோ இது மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளோட டோபமின் வந்து நம்மளோட பிரெயினில் நிறையவே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து நம்ம நார்மலாக பண்ணுற ஆக்டிவிட்டியோட அதிகமாகவே வந்து டோபமின் ப்ரொடியூஸ் ஆகும் பிரெயினில் அப்படின்ற சொல்கிறாங்க. டோபமின்-ட்ரிவன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் வந்து ஆன்டிசிபேட் பண்ணும்போதே, அதாவது எதிர்பார்க்கும் போதே அந்த டோபமின் ரிலீஸ் வந்து நடக்கும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மூவியை பற்றி சொன்னேன் இல்லையா, நம்ம மூவி வந்து பார்க்கும்போது ரிலீஸ் ஆகிற டோபமினை விட நம்ம அதை எதிர்பார்க்குறோம் பார்த்திங்களா, அதுக்கு முந்தின நாளே நைட்லேருந்தே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, ஆன்டிசிபேட் பண்ணுறோம் பார்த்திங்களா. ஸோ அதுதான் வந்து ஒரு டோபமினை வந்து ரிலீஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எக்ஸாம்பிள் வந்து கேம்பிளிங் பற்றி, கேம்பிளிங் எடுத்துக்கோங்களேன். கேம்பிளிங் வந்து விளையாட போகிறாங்க அப்படின்னா, விளையாட போகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. அந்த டைம்லேயே வந்து டோபமின் ரிலீஸ் ஆகும். அதேமாதிரி கொக்கைன் யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா, கொக்கைனை பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்டிசிபேஷன் கிடைக்கும். அந்த ஆன்டிசிபேஷனில் டோபமின் வந்து ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் டூருக்கு போகிறீங்க, ஏதாவது வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா, நாளைக்கு போகிறீங்க அப்படின்னா இன்னிலேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும்ல. ஸோ அது போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் கிடைக்காது, அதோட நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து அந்த டைமில் வந்து டோபமின் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டெம்ப்டேஷன் பண்ட்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அயர்லாண்டில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து ஒபிசிட்டி அதிகமாக இருந்தாராம், குண்டாக இருந்தாராம். பட் அவர் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டாராம். நெட்ஃப்ளிக்ஸில் எப்போ பார்த்தாலும் பிஞ்ச் வாட்ச் பண்ணிவிட்டு நிறைய ஷோஸ் பார்த்துட்ருப்பாராம். அதுதான் அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். பட் ஆனால் இவருக்கு உடம்பை குறைக்கணுன்ற ஒரு விஷயம் இருந்திருக்கு. அதுக்கு இவரோட என்ஜினியரிங் மூளையை யூஸ் பண்ணி அந்த சைக்கிள் பெடலிங் எக்ஸசைஸ் மிஷினில் இவரோட டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டாராம். ஸோ இவர் எப்போல்லாம் வந்து பெடலிங் பண்ணுறாரோ அப்போல்லாம் வந்து அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ வந்து ஓப்பன் ஆகிற மாதிரியும், இவர் எப்போல்லாம் நிறுத்துகிறாரோ அப்போல்லாம் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ வந்து பாஸ் ஆகிற மாதிரியும் செட் பண்ணி வச்சுருந்தார். ஸோ இதனால் என்ன யூஸ் அவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் அவரோட உடம்புக்கான எக்ஸசைஸும் அவருக்கு கிடைக்குது, அதே டைமில் அவருக்கு பிடிச்ச விஷயமும் அவர் பண்ணுறாரு. ஸோ இந்த டெம்ப்டேஷன் பண்ட்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நம்மளோட ரியல் லைஃப்பில் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆத்தர் ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிள்ஸை சொல்கிறாரு. ஹேபிட் ஸ்டாக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சிமிலரான ஒரு மெத்தட் தான் டெம்ப்டேஷன் பண்ட்லிங் அப்படின்றதும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து நியூஸ் படிக்க பிடிக்கும், இல்லை படம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா, நான் வந்து ஒரு 1/2 an hour ஒர்க் அவுட் பண்ணுவேன். அந்த ஒர்க் அவுட் முடிச்சிட்ட பிறகு தான் நான் அந்த படம் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் படம் பார்க்குறது, பட் ஆனால் உங்களுக்கு தேவையான விஷயம் அப்படின்றது வந்து எக்ஸசைஸ் பண்ணுற விஷயம். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஒன்றா பண்ணுறீங்க. அதனால் அந்த ஹேபிட்டை வந்து அட்ராக்டிவாக மாற்றுறீங்க. அந்த அட்ராக்டிவாக மாற்றுறது மூலிமா அந்த ஹேபிட்டை நீங்கள் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதே இன்னொரு எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து சோஷியல் மீடியா பார்க்க பிடிக்கும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 1/2 an hour படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துடுங்க. ஒரு 1/2 an hour படித்ததுக்கு அப்புறமா நான் சோஷியல் மீடியா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கொண்டு வரும்போது உங்களோட 2 விஷயமும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதை வந்து அட்ராக்டிவாக மாற்றுறீங்க. அதனால் ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த புக்கில் நிறைய ஐடியாஸ், நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் எது அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும், எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த மெத்தடை வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். மேக் இட் அட்ராக்டிவ் ஃபர்ஸ்ட் பார்ட் இன்றைக்கி நான் முடிச்சிட்டேன். செகண்ட் பார்ட் நாளைக்கு வீடியோவோடு வரேன். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.